அப்ப கவனிங்க, நிதி கொள்கை என்ன, அந்த நோக்கங்கள் அதை யார் நடைமுறைப்படுத்துறதுன்றதை படிக்கிறதுக்கு முதலே நிதி கொள்கையை பற்றி சில பேசிக்கான விஷயங்கள் அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். ஆக டீப்பான இல்லாம அடிப்படையா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் இங்க சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் ஒரு மேலோட்டமான கருத்து தான். உண்மையிலேயே இங்க நான் சொல்ற மாதிரி தான் நிதி கொள்கை வேலை செய்ய மாட்டா. இதை விட அட்வான்ஸான நிறைய விஷயங்களை வச்சுக்கொண்டுதான் மத்திய வங்கி நிதி கொள்கையை நடைமுறைப்படுத்துது. ஆனா எங்களோட பாடரீதியான அடிப்படைகள்ல நாங்க சில விஷயங்களை பேசிக்கா என்ன செய்திருக்கோம், விளங்கி வச்சிருக்கோம். அதுக்கு தேவையானதை நாங்கள் டெய்லி பார்க்கணும். அப்படி பார்க்க நிதி கொள்கை பார்க்க நிதி கொள்கையில வந்து முதலாவது முக்கியமான விஷயம் என்னது, பண நிலங்கள். இந்த பண நிலங்கள் என்பது வந்து நிதி கொள்கையில மிகவும் முக்கியமானது. அப்ப இந்த பண நிலங்கள் என்னன்னா, ஒரு நாட்டுல காணப்படுகின்ற வணிகங்கள் பிளஸ் அந்த நாட்டுல காணப்படுகின்ற மக்கள், இந்த வணிகங்கள் மற்றும் மக்கள் இந்த ரெண்டு பேர்த்தையும் காணப்படுகின்ற காசை தான் பொதுவா சேர்த்தா அதை என்ன சொல்லுவோம், பண நிலங்கள் சொல்லுவோம். அப்ப பண நிலங்கள் இருக்கா அல்லது பண வளங்கள் இருக்கா, மக்கள் மற்றும் வணிகங்கள் தங்களை கைகளில் வச்சிருக்கிற காசுங்க அளவுதான் என்பது பண நிலங்கள். அப்ப இதுல வணிகம் வச்சிருக்கிற காசுன்ற அளவு கூடினாலும் பண நிலங்கள் அதிகம், மக்கள்கிட்ட கைகளில் உள்ள காசுன்ற அளவு கூடினாலும் பண நிலங்கள் அதிகம். இனி வணிகத்திட்ட கூட காசு இருந்தா நடக்கிற விஷயங்கள் வித்தியாசமா இருக்கும், மக்கள்கிட்ட கூட காசு இருந்தா நடக்கிற விஷயங்கள் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா வணிகங்கள் பொதுவாக முதலீடு செய்யும். இப்போ ஒரு வணிகர்கிட்ட காசு வந்துட்டா அவர் அதை வச்சு என்ன கார் அடுத்தது வாங்க அப்படின்னு பார்க்க மாட்டார். அதை வச்சு அடுத்தது என்ன வணிகத்தை ஆரம்பிக்கலாம், தந்த வணிகத்துல எக்ஸ்ட்ரா என்ன கொஞ்சம் பெருக்கிக்கலாம், விரிவுபடுத்தலாம். அதே மக்கள் நாங்கள் சாதாரண நாங்கள் எங்கள்கிட்ட காசு வந்துட்டா நாங்கள் அதை கொண்டு போய் உடுப்ப வாங்குவோமா, மணிக்குள்ள வாங்குவோமா, ஷூவை வாங்குவோமா, இல்லை புதுசாக கார் கொடுப்போமா, அதை வீட்டை கட்டுவோமா. அப்ப இந்த சிந்தனை வேறுபாடு ஏற்ற மாதிரி வணிகங்கள் வந்து எப்பொழுதும் பெரும்பாலும் எதை பற்றி கவலைப்படும், முதலீட்டை பற்றி கவலைப்படும். வணிகங்கள்ட்ட அதிக நிதி இருக்கும்போது வணிகங்கள் அதை எதுக்கு பயன்படுத்துது, முதலீட்டுக்கு பயன்படுத்துது. அதே மாதிரி மக்கள்கிட்ட அதிக நிதி இருக்கும்போது அவர்கள் அதை என்ன செய்யணும், கொள்வனவுக்கு அல்லது என்னது பாவிக்கணும், நுகர்வுக்கு நுகர்வோட கையில காசு. அப்ப வணிக கல்வியை பொறுத்தவரைக்கும் இந்த மக்களின் கைகளில் உள்ள காசுக்கு என்ன நடக்குதுன்றபடி நாங்க என்ன செய்யல கலைக்கிறீங்க. நாங்க வணிக கல்வியில வணிகத்தின் கைகளில் உள்ள காசுக்கு என்ன நடக்குதுன்னா படிக்கணும். வணிகத்துல காசு இருந்தா வணிகம் என்ன செய்யும், முதலீடு செய்யும். அதே வணிகத்துல காசு கொஞ்சம் குறைவா இருந்தா முதலீட்டை குறைக்கும். அப்ப ரெண்டு சந்தர்ப்பங்களை பற்றி கலைக்கிறோம். ஒன்று, வணிகத்தின் கைகளில் காணப்படுகின்ற காசுன்ற அளவு அதிகமா இருக்கலாம், அல்லது வணிகத்தின் கைகளில் உள்ள காசுன்ற அளவு என்னவா இருக்கலாம், குறைவா இருக்கலாம். சரியா? அப்ப பண நிலங்கள் என்று பார்க்க அதுல ரெண்டு சேர்ப்பும் இருக்கு. என்னது, வணிகமும் இருக்கு, மக்களும். நீங்க பொருளியல் எதை பற்றி படிக்கிறீங்க, மக்களை பற்றி படிக்கிறீங்க. யாரை பற்றி படிக்கிறீங்க, வணிகங்களை பற்றி படிக்கிறீங்க. ஆனா வணிகர்கள் நாங்க மக்களை பற்றி படிக்கிறீங்க, யாரை பற்றி படிக்கிறோம், வணிகத்தை பற்றி படிக்கிறோம். அப்ப வணிகத்தின் கைகள்ல காசு அதிகமாக இருக்கலாம் அல்லது காசு குறைவாக இருக்கலாம். இப்ப பாருங்க, வணிகத்தின் கைகளில் காசு அதிகமாக இருந்தால் வணிகம் அதை என்ன செய்யும், முதலீடு செய்யும். முதலீடுகள் ஒரு நாட்டில் என்ன செய்யும், அதிகம். முதலீடுகள் அதிகரித்தால் அந்த வணிகத்துல அந்த நாட்டுல என்ன அதிகரிக்கும், உற்பத்தி அதிகரிக்கும். அப்ப அந்த நாடு உற்பத்தி செய்யற அளவை கூட்டினால் அந்த நாட்டில் காணப்படுகிற பொருட்களுடைய நிரம்பல் என்ன செய்யும், நிரம்பல் அதிகரித்தால் விலை என்ன செய்யும், இப்படி தொடர்ச்சியாக வணிகங்கள் கையில் இருக்கிற காசுன்ற அளவு கூடிக்கொண்டே போயிட்டு வந்தா என்ன நடக்கும், பொருட்கள் விலைகள் தொடர்ச்சியாக குறைஞ்சி கொண்டே வரும். அப்ப மூன்றாம் பாடத்துல அரசின் பொருளாதார நோக்கங்கள் படிக்கிறாங்க. பார்க்கலாம், வணிகங்கள் கையில் இருக்கிற காசை பற்றி நாங்கள் அந்த கதைக்கல, அங்க நாங்கள் கதைச்சது பொருட்கள் விலைகள் தொடர்ச்சியாக இப்படி குறைவடைந்து கொண்டே போனால் அதுக்கு பேர் என்னது, பணச்சுருக்கம். பொருட்கள் தொடர்ச்சியாக போகணும், குறைஞ்சி போகணும். குறைஞ்சி போகணும், அதுக்கு பேர் என்னது, பணச்சுருக்கம். சரி, அதே மாதிரி
இதே வணிகத்துல காசு கொஞ்சம் குறைவா இருக்கு. இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க முதலாவது என்ன நடக்கும்? எல்லாரும் சேர்ந்து தானே முதல் என்ன செய்யும்? உற்பத்தி குறைவடை, நிரம்பல் குறைவடை, விலை அப்ப என்ன செய்யும்? விலை இவ்வாறு தொடர்ச்சியாக என்ன செய்வது போது அதிகரிச்சு போது நாங்க என்ன சொல்லுவாங்க? பணவி. சரியா? இப்ப நாங்கள் பொருளாதார நோக்கங்கள் படிக்க பார்க்கிறாங்க. ஒரு நாட்டுல விலை மட்டங்கள் இப்படி தொடர்ச்சியாக குறையவும் கூடாது, கூடவும் கூடாது. விலை மட்டம் எப்பவும் இருக்கணும், நிலையாக காணக்கூடாது. அப்போ ஒரு அரசாங்கத்தின் நோக்கம் எப்பவும் விலையை எவ்வாறு பேணுவது? நிலையாக பேணுவதாக தான் இருக்கு. அப்ப மறைமுகமா சொன்னா பண சுருக்கவும் வரக்கூடாது, பண வீக்கமும் வரக்கூடாது. அப்ப உள்நாட்டு நிலைப்பத்தன்மை நாங்கள் ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று, உள்நாட்டுக்குள்ள பொருட்கள் சேவை விலைகள் நிலையாக இருக்க வரும், இப்படி குறையவும் கூடாது, கூடவும் கூடாது. பணச்சுருக்கமும் ஏற்படக்கூடாது, பண வீக்கமும் ஏற்படக்கூடாது. அப்ப இது ஒன்றுமே நடக்கக்கூடாதுன்னா நாங்கள் வணிகத்திற்கு இந்த கையில் இருக்க காசை என்ன செய்ய வேண்டும்? அதிகரிக்கவும் விடக்கூடாது, கூட குறையவும் விடக்கூடாது, ஒரு சமமான அளவில் என்ன செய்வாங்க வச்சு. அப்ப எதை கட்டுப்பாடுல வச்சிருந்தா? பணநிலங்களை கூடாமலோ குறையாமலோ வச்சிருந்தா வணிகத்திற்கு காசு அதிகரிக்காது, குறையாது. அப்ப விலை தொடர்ச்சியா குறையவும் மாட்டுது, விலை தொடர்ச்சியா அதிகரிக்கவும் மாட்டுது. அப்ப பணச்சுருக்கமும் ஏற்படாது, பணவீக்கமும் ஏற்படாது. இப்படி விரும்பத்தகாத விடயங்கள் நடக்கக்கூடாதுன்னா நாம யாரை கட்டுப்படுத்த வேணும்? பணநிலங்களை கட்டுப்படுத்த. இந்த பணநிலங்களை கட்டுப்படுத்தினால் அரசாங்கம் எதிர்பார்க்கிற விலை நிலையாகவும் இருக்கும், பணச்சுருக்கம் பணவீக்கம் ஏற்படாமல் இருக்கும். அப்ப இது நடக்க வேண்டும்னா பணநிலங்களை அரசு கட்டுப்படுத்த வேணும். இங்க இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அரசு சார்பாக அந்த பணநிலங்களை கட்டுப்படுத்துற வேலை யார் செய்தார்? இலங்கை மத்திய வங்கி செய்யும். சரியா? இப்படி இலங்கை மத்திய வங்கி செய்யற அந்த செயற்பாட்டுக்கு பேர் தான் என்னது? இந்த நாணய கொள்கை. என்ன கொள்கை? நாணய கொள்கை. இப்ப நாணய கொள்கையின் விளக்கங்களை நாங்கள் படிப்படியா ஒன்றா வாய்ப்பு போனோம்னா எங்களுக்கு நாணய கொள்கையில அவ்வளவு விளக்கம் என்ன செய்யும்? விளக்கம். சரியா? அப்ப ஒன்னொன்னா பார்ப்போம். உங்களுக்கு நோட்ஸ் இருக்கிற ஒன்னொன்னா பார்ப்போம். முதலாவது என்ன இருக்கு? நாட்டின் பண வளங்களை கட்டுப்படுத்துவதற்காக அரசு பின்பற்றும் கொள்கை நிதி கொள்கை ஆகும். செக் பண்ணி பார்ப்போம். என்னென்ன கட்டுப்படுத்துது? அரசின் பண நிலங்களை கட்டுப்படுத்துது. நாட்டின் பண நிலங்களை கட்டுப்படுத்துவதற்காக யார் பின்பற்ற கொள்கை? அரசு பின்பற்ற கொள்கை தான் என்னது? நிதி கொள்கை அல்லது நாணய கொள்கை. ஏன் கட்டுப்படுத்துறது? இப்ப சிம்பிள் ஒரு வார்த்தையில விளங்கிட்டு சும்மா அப்படியே பாடம் வாங்கி வருவாங்க, ஏன் என்று விளங்கி வருவோம். அடுத்தது பார்ப்போம். இந்நிதி கொள்கையை இலங்கை அரசின் சார்பாக இலங்கை மத்திய வங்கி நடைமுறைப்படுத்தும். அவங்க உண்மையில அரசு தான் செய்யணும், ஆனா யார் செய்யுது? இலங்கை மத்திய வங்கி நடைமுறைப்படுத்தும். இரண்டாவது கிளியரா வைக்கும். மூன்றாவது, நிதி கொள்கையின் பிரதான நோக்கம் நாட்டின் பொருளாதாரத்தில் விலையினை நிலையாக அவங்க பணநிலங்களை கட்டுப்படுத்தினால் வணிகத்தில் உள்ள கையில காசு அதிகரிக்காது, குறையாது. அப்ப விலைகள் தொடர்ச்சியாக குறையாது, விலைகள் தொடர்ச்சியாக அதிகரிக்காது. அப்ப விலைகள் நிலையாக இருக்கிறதுதான் எங்கள் அரசின் பொருளாதார நோக்கம். விலைகளை நிலையாக கொண்டல் அரசின் பொருளாதார நோக்கம். மூன்றாவது அந்த பொருளாதார நோக்கத்தை நிறைவேற்றதான் என்ன கொள்கையை பின்பற்றும்? நிதி கொள்கையை பின்பற்றும். அது எதனூடாக கட்டுப்படுத்தலாம்? பணநிலங்களை கட்டுப்படுத்துவது உருவாகும். இந்த பணநிலங்களை இலங்கை மத்திய வங்கி எப்படி கட்டுப்படுத்துகிறதா? நாணய கொள்கையில் காணப்படுகின்ற என்ன? நாணய கருவி. நாணய கருவி அது என்ன காட்டப்படும்? அடுத்த பாயிண்ட் இருக்கு. விலைமட்ட உறுதி என்பது பணவீக்க பணச்சுருக்க நிலைமையினை கட்டுப்படுத்துவது. பணவீக்கம் என்றால் பொருட்கள் தொடர்ச்சியாக அதிகரிக்கும் போது, பணச்சுருக்கம் என்றால் பொருட்கள் விலைகள் தொடர்ச்சியாக குறைவடையும். இது ரெண்டையும் கட்டுப்படுத்துவதற்காக விலை மட்டத்தை எப்படி கொண்டுதான் நிலையாகும். சரியா? விலை மட்டத்தை நிலையாகும். அப்ப அதிகரிக்கையில குறைய விலை என்னவா இருக்கும்? நிலையா. இதுதான் விளங்கி படிக்கிறது. இப்ப 4 பேர் உங்களுக்கு உண்மையிலேயே விளங்கிட்டுதான். அப்ப சும்மா நாங்க மேலோட்டமா வாசி கேட்கல, அதுல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் விளங்குற வேலைகளுக்கு ஃபீல் ஆகிறது வேற, உண்மையிலேயே அந்த விஷயங்களுக்கு விளங்கி இருக்கிறது வேற. சரியா? ஃபுல்லா வாய்ஸ் பேக். முதலாவது வீடியோ முடிக்கிறாங்க. ஃபுல்லா வாய்ஸ் பண்ணுங்க. பாருங்க,
அடுத்த தலையங்கம் நிதி கொள்கையினை நடைமுறைப்படுத்துவதற்கான கருவி. சரிதானே? இந்த நிதி கொள்கையினை நடைமுறைப்படுத்துவதற்கான கருவிகளை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று அளவுசார் கருவி, இரண்டாவது பண்புசார் கருவி. சரியா? அப்ப இதுல வச்சு விளங்கப்படுத்தும். இப்ப அளவுசார் கருவி என்னன்னா, ஒரு நாட்டில காணப்படுகின்ற வணிகத்திட்ட இருக்கிற காசையும் கட்டுப்படுத்தலாம், மக்கள்கிட்ட இருக்கிற காசையும் என்ன செய்யலாம், கட்டுப்படுத்தலாம். அதாவது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பண நிலங்களையும் கட்டுப்படுத்த முடியுமா இருக்கிற கருவி எல்லாம் என்னது, அளவுசார் கருவி. அப்ப அதை பயன்படுத்தினா வணிகத்தில் இருக்கிற காசு அதிகரிக்கலாம், குறையலாம். அதே மாதிரி மக்கள் இருக்கிற காசும் அதிகரிக்கலாம், குறையலாம். எல்லாரையும் பாதிக்கும், ஆவரேஜ் இல்லாம எல்லாரையும் பாதிக்கும். அப்படி இருந்தா அளவுசார் கருவி. அப்ப ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பண நிலங்களையும் கட்டுப்படுத்துகிற கருவிகள் அளவுசார் கருவி. அதே ஒரு நாட்டுல குறிப்பிட்ட சில துறைகளை மட்டும், அல்லது குறிப்பிட்ட ஒரு சில நிறுவனங்களை மட்டும், அல்லது குறிப்பிட்ட ஒரு தொழிலில் ஈடுபடுகின்ற நிறுவனங்களை மட்டும் கட்டுப்படுத்தலாம். அந்த நிறுவனங்கள் இருக்கிற காசை என்ன செய்யலாம், அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம். இப்படி குறிப்பிட்ட அவங்களை தெரிவு செய்து அதே இருக்கிற காசை கூட்டலாம் அல்லது குறைக்கலாம் என்றா அது என்னது, பண்புசார் கருவி. அப்ப ஒட்டுமொத்த பண நிலங்களையும் கட்டுப்படுத்தினால் அளவுசார் கருவி. குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு பணத்தை மட்டும் கட்டுப்படுத்தினால் பண்புசார் கருவி. குறிப்பிட்ட ஒரு துறையின் பணத்தை மட்டும் கட்டுப்படுத்தினால் அது என்ன சொல்லும், பண்புசார் கருவி. இப்ப 2025ஆம் ஆண்டு வெளிவந்த நிதியாண்டு அறிக்கைகளின் அடிப்படையில 25ஆம் ஆண்டு வெளிவந்த நிதியாண்டு அறிக்கையில தான் யாருக்கு கேள்வி வரும், கேள்வி வரும். 26க்கு வரா, 26க்கு எதுல இருந்து வரும், 24 உங்களுக்கு எதுல இருந்து வரும், 27க்கு எதுல இருந்து வரும், 25 நிதியாண்டு அறிக்கையில தான் கேள்வி. 25 நிதியாண்டு அறிக்கை தான் இப்ப வெளிவந்திருக்காங்க. 26ஆம் மாசம் இப்ப வெளிவந்து 2026ஆம் ஆண்டு. அப்ப அதுலதான் உங்களுக்கு எப்ப கேள்வி, 27. 26க்கு எப்ப வரும், நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு 2-3 மாதம் தான். அப்ப பேப்பர் எடுக்க மாட்டாங்க, அதாவது அதை கேள்வி வரா. அப்ப நீங்க எதை படிச்சுட்டு போகணும், 25ஆம் ஆண்டு படிச்சுட்டு போகணும். அப்படி 2025ஆம் ஆண்டு அளவுசார் கருவிகள் பண்புசார் கருவிகள் வந்து இருக்கிறதே சரியா. அளவுசார் கருவிகள் முக்கியமா ஓரிரவு கொள்கை வீதம், திறந்த சந்தை நடவடிக்கை, நியதி ஒதுக்கு வீதம், அல்லது இன்னொரு பேர் இருக்கிறது தக்க ரீதியான ஒதுக்கு வீதம், அல்லது அடுத்தது துணைநீர் வசதி வீதம் அல்லது நிலையான வசதி வீதம். அது 2 வகைப்படும், துணைநீர் வைப்பு வசதி வீதம், துணைநீர் கடன் வசதி. அப்ப 2025ஆம் ஆண்டு முதல் இதுல கொள்கை வட்டி வீதம் ஒன்று இருக்கிறது. அதுக்குள்ளதான் ஓரிரவு கொள்கை வீதங்கள், வங்கி வட்டி வீதங்கள், துணைநீர் வைப்பு வசதி வீதங்கள், துணைநீர் கடன் வசதி வீதம் இப்ப எல்லாம் தனித்தனி. அப்ப 2024ஆம் ஆண்டு நிதி அறிக்கையின் படி தான் உங்களுக்கு பண்ணிட்டு, அதுல 25ஆம் ஆண்டுக்கு நிதி அறிக்கை எப்போ வந்து 26 இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் நாங்க படிக்கிறோம். 26 வந்தது 26 படிக்கிறோம். அப்படி படிக்கிட்டு அதுல என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்குது, அதுல தான் ஓடர் என்ன செய்யுது மாறி இருக்குது, உள்ளடக்கங்கள் என்ன செய்யுது மாறி இருக்குது, அங்க வந்து நிறைய விஷயம் இங்க இல்லை. இதெல்லாம் இதுதான். அதே மாதிரி பண்புசார் கருவிகளோடு 4 இருக்கு. என்னென்ன, கொடுக்கடன் மீதான அளவுசார் கட்டுப்பாடுகள், வட்டி வீதத்தின் மீதான உச்ச வரம்பு, தார்மீக கடப்பாடுகள், தொடர்புகள் மற்றும் முன்னோக்கிய வழிகாட்டுதல். 4 விஷயம். இவ்வளவு பற்றி நாங்க டீட்டெயிலா படிச்சு முடிச்சோம்னா எது புரிஞ்சிடும், நிதி கொள்கை அவ்வளவுதான். சரியா. முதலாவது ஆரம்பிப்போம். முதலாவது எதை பற்றி சொல்லியிருக்கு, முதலாவது எதை பற்றி சொல்லியிருக்கு, எடுத்த ஓரிரவு கொள்கை பற்றி படிக்கிறப்போ இல்ல. முதலாவது எதை பற்றி ஆரம்பிக்கிறோம், வணிக வங்கிகள் இருந்து ஆரம்பிக்கிறோம். சரி, நம்ம தலையங்கம் போடுறோம், அதாவது எழுதுறோம் வணிக வங்கிகள். சரியா. அப்ப முதலாம் பாடம் படிக்கக்கூடிய நம்ம வணிக வங்கிகள் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம். சரி, அதனால 7ஆம் பாடத்திலே கேள்விப்பட்டிருக்கோம். சரி, அப்ப வணிக வங்கிகள் என்னன்னா, இப்ப
மூன்று விதமான வைப்புகள் என்னென்ன வைப்புகள்? சேமிப்பு வைப்பு, நிலையான வைப்பு, நடைமுறை வைப்பு அல்லது கேள்வி வைப்பு. இந்த கேள்வி வைப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே வங்கி எந்த வங்கி? வணிக வங்கி. இந்த வணிக வங்கிகள் தவிர்த்து வேறொரு வங்கியில நீங்க எந்த வைப்பை ஆரம்பிக்க முடியாது, கேள்வி வைப்பை ஆரம்பிக்க முடியாது. அதனாலதான் இந்த நாணய கொள்கையை படிக்கிறதுக்கு இந்த கேள்வி வைப்பை மட்டும் கேள்வி வைப்பை மேலதிகமாக பண்ணக்கூடிய வணிக வங்கிகள் முக்கியம். அப்ப இப்ப பார்ப்போம், வணிக வங்கிகள் வந்தா என்னென்ன உதாரணம் நீங்க சொல்லுவீங்க? வணிக வங்கி என்றால் உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணங்கள் என்ன? இப்படி பிரபலமான வங்கிகள் பெரும்பாலும் என்ன வங்கிகளாக தான் இருக்கும்? வணிக வங்கிகளாக தான். வணிக வங்கிகள் எடுத்துக்கோங்க என்னன்னா, பொதுமக்களும் வைப்புகளை போடலாம், வணிகங்களும் என்னத்தை போடலாம்? வைப்புகளை போடலாம். என்னென்ன வகையான வைப்புகளை போடலாம் என்று கேட்டால் மூன்று விதமான வைப்புகள். என்னென்ன மூன்று விதமான வைப்புகள்? சேமிப்பு வைப்பு, நிலையான வைப்பு, நடைமுறை வைப்பு. சரியா? இப்படி எத்தனை விதமான வைப்புகளை போடலாம்? மூன்று விதமான வைப்புகளை போடக்கூடிய ஒரே வங்கி என்பது வணிக வங்கி. அப்ப இந்த வணிக வங்கியில மக்கள் கொண்டு போய் ஒரு 1000 கோடி ரூபாய் என்ன செய்யணும்? வைப்பு செய்யணும் வச்சுக்கொள்ளும். மக்கள் என்ன செய்யணும்? 1000 கோடி ரூபாய் பெறுமதியான காசு போய் வணிக வங்கியில வைப்பு செய்யணும். இந்த வணிக வங்கி என்ன செய்யணும்னா, இந்த நிதியை மக்கள் வைப்பு செய்கிற காசு இத மூன்று வகையாக பிரிக்கும். ரைட்? மூன்று பிரிவுகளாக பிரிக்கும். எப்படி என்றால், ஒன்றை சொல்வது திரவத்தன்மை. என்னவா பிரிக்கும்? திரவத்தன்மை. இரண்டாவது லாபத்தன்மை. மூன்றாவது நியதி ஒதுக்கு. நியதி ஒதுக்கு. இப்படி நீங்கள் எல்லாரும் கொண்டே வைப்பு செய்கிற காசு வணிக வங்கி எத்தனை பகுதிகளாக பிரிக்குது? மூன்று பகுதிகளாக பிரிக்குது. அப்ப வணிக வங்கிகளுக்கு தலைமையான வங்கி என்னது? இலங்கை மத்திய வங்கி. சரியா? இந்த 1000 கோடி ரூபாய் காசுல வணிக வங்கி உங்களுக்கு வைப்பு ஏற்றுதலும் திருப்பி உங்களுக்கு வட்டி தருமோ இல்லையோ? எவ்வளவு வீதம் வட்டி தரும் வச்சுக்கொள்வோம்? ஒரு 5 வீதம் உங்களுக்கு என்ன வட்டி தரும். அப்ப பாருங்க, நீங்க கொண்டே காசு கொடுக்குறீங்க, மாதம் மாதம் அது உங்களுக்கு எவ்வளவு வட்டி தந்து இருக்குது? 5 வீதம் வட்டி தந்து கொண்டே இருக்கு. அப்ப அதுக்கு என்னதா உங்களுக்கு காசு வரும். அப்ப அது லாபம் கிடைக்கத்தான் எப்படி? அதுக்காக என்ன செய்யணும்னா, காசை மூன்று பிரிவுகளாக பிரிச்சு. ஏனண்டா, இன்னைக்கு நீங்க பயணம் செய்யறீங்க, நாளைக்கே உங்களுக்கு ஒரு காசு தேவை வந்துடுது, அல்லது ஒரு கிழமை தாண்டி உங்களுக்கு ஒரு காசு தேவை அவசரமா வந்துடுது, உடனடியாக போய் காசு அப்படிங்க வணிக வங்கியில போய் காசு. அப்ப நீங்க வைப்பா வச்சிருக்க அந்த குறிப்பிட்ட காசு ஒரு குறிப்பிட்ட அளவை அவர் என்ன தன்மையா வச்சுக் கொள்வார்? திரவத்தன்மையாக வச்சுக்கொள்வார். ஏன் அப்படி வச்சிருக்கிற? அவசர தேவைக்கு காசை வைப்பு செய்தவர்கள் என்ன செய்யலாம்? காசை வந்து திருப்பி கேட்கலாம். அப்படி திருப்பி கேட்கிற நேரம் அவனுக்கு அந்த காசை முன்னாடியாக கொடுக்கலாம். அதுக்காக வச்சிருக்க காசுக்கு பேர் தான் என்னது? திரவத்தன்மை. அது ஒரு பக்கமே. இனி மத்திய வங்கி சொல்லும், மக்கள் உங்கள்ட்ட வைப்பு செய்றீங்க வணிக வங்கியில, இதுல ஒரு குறிப்பிட்ட வீதத்தை நீங்க யாருக்கு கொடுக்கணும்? இலங்கை மத்திய வங்கிக்கு கொடுக்கணும். அப்ப மத்திய வங்கி சொல்லும், நீங்க எங்களுக்கு 10 வீதத்தை எங்கள்ட்ட தாங்க. அப்ப 1000 கோடிக்கு 10 வீதம் எவ்வளவு? 100. அப்ப 100 கோடி ரூபாய்க்கு யாருக்கு கொடுப்பீங்க? இலங்கை மத்திய வங்கியில கொடுப்பீங்க. என்ன ஒதுக்காக? நியதி ஒதுக்கு. அப்ப இந்த நியதி ஒதுக்கின் மூலமாக இலங்கை மத்திய வங்கி யாரை கட்டுப்படுத்தலாம்? நீங்க ஆகிய காசு வாங்குறீங்க, அந்த காசு வந்து யார் வாங்குவீங்க? இலங்கை மத்திய. இப்ப அவர் சொல்றதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? கேட்கலாம். அப்ப இலங்கை மத்திய வங்கிக்கு இலக்கு அவங்களை என்ன செய்ய முடியும்? கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா உங்கள்கிட்ட இந்த காசா இருக்கு வாங்கி வச்சிருக்க, அது பேர் வந்து நியதி ஒதுக்கு. சரியா? இப்ப எஞ்சிய காசு உலக 1000 கோடி ரூபாய், அதுல 300 கோடி ரூபாய் என்ன தன்மையா வந்தது? திரவத்தன்மையா. 100 கோடி ரூபாய் என்னவா வந்தது? நியதி ஒதுக்கா. மிச்சம் 600 கோடி அவர் என்ன கொண்டது? லாபத்தன்மையா கொண்டது. ஏன் இந்த லாபத்தன்மையை சொல்லணும்னா, இந்த காசைத்தான் திருப்பி யாருக்கு கடன் கொடுக்கலாம்? வணிகங்களுக்கும்
மக்களுக்கு என்ன செய்யலாம்? கடன் வழங்கலாம். ஏன் எப்படியும் மந்து கேட்டா திருப்பி கொடுக்கறதுக்கு 300 கோடி வச்சிருக்கிறோம். 100 கோடிய இலங்கை மத்திய வங்கி என்ன செய்தான்? வாங்கிட்டான். மிச்சம் இருக்கிறது எவ்வளவு? 600 கோடி. இந்த 600 கோடியை தான் நான் ஏதாவது செய்யலாம். ஏதாவது செய்யலாம்டா. மாதம் மாதம் இவருக்கு என்ன கொடுப்போம்? பயப்பட்டு ஏதாவது வட்டி கொடுப்போம். அப்ப அந்த 600 கோடியை நான் என்னவா கொடுத்தா கடனாக வழங்கினால் மக்கள் திருப்பி எனக்கு என்ன தெரியும்? அந்த கடனுக்கு மாசம் மாசம் வட்டி இருக்கு. அப்ப நான் கடனா கொடுக்குறேன், கொடுத்துட்டு கேட்கிறேன், மக்கள் எல்லாரும் நான் தான் அந்த கடனுக்கு எனக்கு 10% வட்டி தான். அப்ப 600 கோடி ரூபாய் காசுக்கு இவ என்ன செய்ய போய் வட்டி தர. அப்ப அவ்வளவு நீங்கள் என்னவா கொடுத்துருவீங்க? கடனா கொடுத்துருவீங்க. யாரு கொடுத்துருவீங்க? பொதுமக்களுக்கு மனிதர்கள். இப்ப பாருங்க, சும்மா 10 15 இப்ப பாருங்க, மக்கள் வைத்திய காசு கிடக்குற எவ்வளவு? 5. நீங்க கடனுக்கு எவ்வளவு வாங்குறீங்க? 15. அப்ப உங்களுக்கு என்ன இருக்குது? 10% என்ன இருக்குது? லாபம் இருக்குது. அது நீங்க எவ்வளவு தான் கொடுப்பீங்க? அதே 1000 கோடி நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? 5 தான். உங்களுக்கு இதுல லாபம் வருது எவ்வளவு? 10% லாபம் வருது. அதனால இந்த 600 கோடி ரூபாய் காசுக்கு என்ன பேர்? லாபத்தன்மை. அப்ப வணிக வங்கி தான் இந்த எல்லாத்தையுமே என்ன செய்யறார்? முகாமை செய்யறார். நீங்கள் கொடுக்கிற வாய்ப்பை கொண்டு போய் அவர் என்ன பகுதியாக பிரிக்கிற? 2 பகுதி, 3 பகுதிகளாக பிரிக்கிறார். ஒன்று திரவத்தன்மை, நியதியொழுக்கு, லாபம். இப்படி பிரிக்கிற காசுல இந்த லாபத்தன்மை இருக்கிற காசு என்னவா வழங்குற? கடனா வழங்கி அதுல என்னத்தை உழைக்கிற? லாபத்தை வட்டியாக உழைக்கிறார். அதனால அதுக்கு பேர் என்னது? லாபம். மக்கள் வசனத்துக்கு வந்து கேட்டா கொஞ்சம் காசு கொடுக்கணும், அதுக்காக கொஞ்சம் காசு வச்சுக்கிற திரவத்தன்மை. மத்திய வங்கிகள் குறிப்பிட்ட காசை கொடுத்து வச்சிருக்கோம், அதுக்கு பேர் நியதியொழுக்கு அல்லது சர்க்கரை விதியாகும். இவ்வளவு செயல்பாடும் யார் செய்கிற செயல்பாடு? மத்திய வணிக வங்கி செய்கிற செயல்பாடு. அப்ப முதல் வணிக வங்கிகள் என்றா இவ்வளவு விஷயம் இருக்கும், விளங்கியிருக்கோம். இவர் தான் வணிக வங்கி, இவர்கள் வேலை தான் இது விளங்கினான். அடுத்த கட்டம் பார விஷயங்கள் செய்யும்போது வரைதான் விளங்கும். வணிக வங்கியின் செயல்பாடு, வணிக வங்கியின் மொழி சேர்ந்தே எழுது. அடுத்தது வணிக வங்கி என்ன பார்த்தாச்சு. இனி இன்னொரு முக்கியமான கன்செப்ட், இந்த நிதி கொள்கையில் இருக்கிற அனைத்து கருவிகளும் விளங்க வந்தால் அதுல இருக்கிற திரைசேரி உண்டியல், திரைசேரி மொழி என்ற கன்செப்ட் அடுத்தது படிக்க. இப்ப அரசு நிறைய செயல் திட்டங்களை மேற்கொள்ளும். சரிதானே? அப்ப நாங்க படிச்சிருப்போம், நிறை கொள்கை கூட அரசாங்கம் நீண்ட கால செலவுகளையும் செய்யுது, குறுங்கால செலவுகளையும் செய்யுது. இது அந்த குறுங்கால செலவுக்கு என்ன பேர்? நடைமுறை செலவு. நீண்ட கால செலவுக்கு என்ன பேர்? மூலதன செலவு. அப்ப அரசுக்கு நிதி தேவை இருக்கு, ஏற்றுக்கொள்றீங்களா? என்னென்ன நிதி தேவை இருக்கு? என்னென்ன நிதி தேவை இருக்கு? ஒன்று நடைமுறை செலவுகளை செய்யும். நடைமுறை செலவுகள் குறுங்காலம், அல்லது மூலதன செலவுகளை செய்ய வேணும். மூலதன செலவுகள் நீண்டாம். இப்படி அரசாங்கத்துக்கு செலவுகள் காணப்படும். அந்த செலவுகளை செய்யறதுக்கு அரசாங்கத்துக்கு என்ன தேவை? நிதி தேவை. இந்த நிதியை அரசாங்கம் வச்சு கொண்டு வேலையை ஆரம்பிக்கிறது. ஏன்னா வரவு செலவு திட்டம் படிச்சிருப்போம். அரசாங்கம் முதல் செலவுகளை பார்த்து கொண்டுதான் அதுக்கான வருமானத்தை பார்க்கணும். அப்படி வருமானம் அந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்காட்டி உடனடியாக அடுத்த ஆப்ஷன் என்னது? கடன் பெற வேண்டும். அப்ப இந்த அரசுக்கு நிதி தேவை. அந்த நிதி கடன் அடிப்படையில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றா அரசு யாருக்கு கேட்கும் என்றா அரசின் நிதியை முகாமை செய்தால் யாரு? இலங்கை மத்திய வங்கி. அவசரமா ஒரு நடைமுறை செலவு, அதாவது குறுங்கால அடிப்படையில் காசு தரும், அல்லது ஒரு பெரிய ஒரு பாலம் கட்டணும், மூலதன செலவு, எனக்கு அதுக்கு என்ன தேவைப்படுது? காசு தரும். அப்ப அரசாங்கம் என்ன சொல்லுவோம்னா, இலங்கை மத்திய வங்கி என்ன சொல்லுவோம்னா, சரி ஓகே, 2 விதமான நிதி ஆவணங்கள் பிணைப்பத்திரங்களை நம்ம என்னன்னு சொல்றாங்க, பிணைப்பத்திரங்கள். ஒன்று திரைசேரி உண்டியல், இன்னொன்று திரைசேரி
என்னன்னா திரைசேரி உண்டியல் திரைசேரி. இதுல திரைசேரி உண்டியல் வந்து என்னது? ஒரு குறுங்கால ஆவணம். திரைசேரி முறி என்னது? நீண்டாதா. இது இல்லையா? அப்ப சொல்லுங்க, உங்களுக்கு நடைமுறை செலவுக்கு தேவையான குறுங்கால நிதி தேவைப்படைக்கல, அரசாங்கம் என்ன செய்யும்? திரைசேரி உண்டியல்களை வெளியீடு செய்து கடனை பெற்றுக்கொள்ளும். நீண்ட காலத்துக்கு காசு தேவைப்படைக்கல, திரைசேரி முறிகளை வெளியீடு செய்து கடனை பெற்றுக்கொள்ளும். இலங்கை மத்திய வங்கி இப்படி கடனை பெற்றுக் கொள்ள மாட்டோம்னா யாருக்கு கடனை போறது? நாங்கள் கடனை வாங்க போக மாட்டோம். அவர்கிட்ட காசு என்ன வேணும்? அவருக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு நபரை தான் நான் கடனை போறோம். அப்ப நாங்க இப்பதான் படிச்சாங்க, வாங்கின காசுல 300 தன் தேவைக்கு வச்சுக்கொண்டு 100 இலங்கை மத்திய வங்கியில கொடுத்துட்டு மிச்சமா காசு வச்சுக்கிறது யாரு? வணிக வங்கி. எவ்வளவு வச்சிருக்குது? 600 கோடி. அதுக்கு என்ன பேர்? லாபத்தை. அப்போ ஒரு நாட்டுல அதிக அளவு நிதியை வச்சிருக்க போற நபர் யாரா இருக்க போகுது? வணிக வங்கி. அப்ப இலங்கை மத்திய வங்கி சொல்லணும், சரி யார்கிட்ட போய் கடன் வாங்குவோம்? வணிக வங்கிகள்கிட்ட போய் கடன் வாங்குவோம். அவைதான் என்ன வேலை? அதிக நிதி ஆட்ட காலது பொதுமக்களே வணிகம். அப்ப இலங்கையில் அதிக அளவு நிதி காணப்படுகின்ற வணிக வங்கிகள் அல்லது முதல்நிலை வணிகர்கள் இருக்கு. இந்த வணிக வங்கிகள் அல்லது முதல்நிலை வணிகத்தை போய் இலங்கை மத்திய வங்கி சொல்லும், நான் உங்களுக்கு என்ன தரேன்? திரைசேரி உண்டியலையோ அல்லது திரைசேரி முறியையோ தான். அப்ப அது நான் என்ன பேசுனாங்க? பொதுவா 2 சேர்த்து பிணை 10. இது நான் வந்து தான். இதுக்கு பதிலா நீங்கள் உங்கள்ட்ட மிகையா இருக்கிற லாபத்தன்மையில அது என்னதுக்காக வச்சிருக்கிறோம்? பொதுமக்களுக்கு கடன் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கோம். ஏன் உங்களுக்கு அதுல என்ன கிடைக்குது? வட்டி கிடைக்குது. வட்டி லாபம். நீங்க அந்த காசை எனக்கு எவ்வளவு காசு? எவ்வளவு ஆகும்? இப்ப பாருங்க, வணிக வங்கிகளும் இந்த முதல்நிலை வணிகர்களும், அதாவது நாட்டுல அதிக அளவு காசு காணப்படுற இந்த 2 பேரும் என்னென்ன கொடுக்கணும்? காசை கடனாக கொடுக்கும். மத்திய வங்கி என்ன கொடுக்கும்? பிணைப்பத்திரத்தை கொடுக்கும். இப்ப சொல்லணும், பிணைப்பத்திரம் ஒரு பேப்பர். இந்த பிணைப்பத்திரம் என்ற பேப்பரால வணிக வங்கிக்கோ அல்லது முதல்நிலை வணிகருக்கோ இது நன்மை இருக்கா? பேப்பரா பார்க்கல இல்ல. சரி, இப்ப அரசாங்கம் சொல்லுது, எங்களுடைய நிதி தேவைக்காக இந்த வணிக வங்கி இவ்வளவு காசு தந்திருக்கு, எல்லாம் கையெழுதி விடுங்க, சந்தோஷமா வணிக வங்கி தந்து போயிருமா காசு? வணிக வங்கிக்கு உண்மையிலேயே என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். ஏன் அந்த காசு எடுத்து வச்சிருந்தாங்க? லாபத்துக்கு தான் வச்சிருந்தோம். அப்ப இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம், சரி ஓகே, நான் 600 கோடி ரூபாய் காசு அதனால தான் நீங்க எடுத்துருக்கீங்க. அப்ப அவ சொல்ற அவன் வட்டியா தான். எந்த வட்டி? எதுக்கு வட்டி தான்? அந்த பிணைப்பத்திரத்துக்கு வட்டி தான். நீங்க அந்த காசுக்கு வட்டி தான். அடுத்த கேள்வி, எவ்வளவு வட்டி கிடைக்கும்? எவ்வளவு வட்டி கொடுக்கணும்? எவ்வளவு வட்டி கொடுத்தா வணிக வங்கி காசு கொடுக்கும்? இங்க பாருங்க, எவ்வளவு வட்டி கொடுக்கணும்? 15% மக்களுக்கே கடனா கொடுக்கணும். மக்கள்கிட்ட கொடுத்தாலே வணிக வங்கிக்கு எவ்வளவு கிடைக்கும்? 15% வட்டி. அப்ப நீங்கள் அரசு கொடுக்க போற வட்டி எதை விட கூட இருக்கும்? இந்த 15% மக்களுக்கு கொடுக்க வட்டியை விட கூட இருக்கும். அரசாங்கத்துக்கு நான் எவ்வளவு வட்டி தான்? 20. அப்ப வணிக வங்கி பயப்படாம கொடுக்குமே, ஏன்னா காசு பொதுமக்கள் இல்ல, அவைக்கத கடனா கொடுக்கிறவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? 15% தான் கிடைக்குது. அதே பிணைப்பத்திரத்தை பற்றி வாங்கிவிட்டா எவ்வளவு கிடைக்கும்? 20% வட்டியா கிடைக்கும். இரண்டாவது, மக்களுக்கு வட்டி கொடுக்க அது திருப்பி வர வாய்ப்பு குறைவு, லேட் ஆகும், நாட்டை விட்டு விடுவான், ஊரை விட்டு விடுவான். இங்க காசு வாங்குறது, கடனா வாங்குறது யாரு? ஒரு நாட்டு அரசு. அவ காசு கட்டாயம் வட்டியோட திருப்பி வேற. அப்ப பிணைப்பத்திரங்களை இலங்கை மத்திய வங்கி கொடுக்கக்குள்ள வணிக வங்கிகள் முதல்நிலை வங்கிகள் உடனடியாக என்ன கொடுப்பினோம்? காசு. இப்ப இந்த பிணைப்பத்திரங்களுக்கு முதல் காலம் ஒன்று இருக்கு. இப்ப குறுங்காலம் தான் ஒரு 1 வருஷத்துக்கு உள்ள, நீண்ட காலம் தான் 3 வருஷத்துக்கு மேல். 3 வருஷத்துக்கு மேல். 2023 முதல் 2 வருஷத்துக்கு மேல். இப்ப 3 வருஷத்துக்கு மேல். அப்ப 3 வருஷ காலப்பகுதி முடிஞ்சா பிறகு இலங்கை மத்திய வங்கி பிணைப்பத்திரத்தை திருப்பி வாங்கி நீங்க கொடுத்த காசு, அந்த காசுக்கான வட்டிய திருப்பி உங்களுக்கு அப்ப இதுல 100% யாருக்கு லாபம் இருக்கு? வணிக வங்கிக்கும் அல்லது முதல்நிலை வணிகருக்கும் என்ன இருக்குது? லாபம். இப்படி இலங்கை மத்திய வங்கிக்கும் வணிக வங்கிகளுக்கும் இடையில பரிமாற்றப்படுற புனைப்பத்திரம் தான் என்னது? திரைசேரி உண்டியல் திரைசேரி.
இதுல திரைசேரி உண்டியல் குறுங்கால் திரைசேரி மொழி இரண்டாம் ஆளுக்கு தேவையான நிதி இலங்கை மத்திய வங்கி இவ்வாறு பெற்றுக் கொள்வது அரசாங்கத்துக்கு தேவையான நிதியை இவ்வாறு பெற்றுக் கொள்வது இதுதான் திரைசேரி உண்டியல் திரைசேரி மொழி இரண்டாம் நான் எழுதி விடுவோம் அதுல இருக்கிறது அதுல திரைசேரி உண்டியல் என்றா என்ன திரைசேரி மொழி என்றா என்ன எழுதி போட்டு இந்த சொல்றோம் சரி எழுத்து திரைசேரி உண்டியல் என்ற தலையம் போட்டு ஏற்கனவே அது வெளியிடுவோம் திரைசேரி உண்டியல் என்றதுல அரசுக்கு தேவையான குறுங்கால கடன்களை அப்ப திரைசேரி உண்டியல் என்ன குறுங்கால கடன்களை உள்நாட்டு பண வழியில் அப்ப பாருங்க ஒரு வணிக வங்கியத்தையோ முதல்நிலை வணிகத்தையோ காசா வாங்கி அது கிடைக்கப்படுறது எந்த நாட்டு காசா இலங்கை நாட்டு காசா தான் பொதுமக்கள் வந்து பயன்படுத்துறது எந்த நாட்டு காசு இலங்கை நாட்டு காசு வழி உள்நாட்டு பண வழியில் பெற்றுக் கொள்வதற்காக அரசின் சார்பாக அரசின் சார்பாக இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்படுகின்ற படைப்பு அப்ப அரசின் சார்பாக இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்படும் பிணைப்பத்திரம் திரைசேரி உண்டியல் திரைசேரி மொழி அரசுக்கு தேவையான நடுத்தர நீண்ட கால கடன்களை அரசுக்கு தேவையான நடுத்தர நீண்ட கால கடன்களை நடுத்தர நீண்ட கால கடன்களை உள்நாட்டு பண வடிவில் பெற்றுக் கொள்வதற்காக உள்நாட்டு பண வடிவில் பெற்றுக் கொள்வதற்காக அரசின் சார்பாக மத்திய வங்கியினால் வெளியிடப்படுகின்ற அரசின் சார்பாக மத்திய வங்கியினால் வெளியிடப்படுகின்ற அரசின் சார்பாக மத்திய வங்கியினால் வெளியிடப்படுகின்ற விளைபத்திரங்கள் இதுவாகும் சரியா காலம் 3 இலிருந்து 20 வரை காலம் 3 இலிருந்து 20 வரை இப்ப வாசிச்சுடுவோம் அதே சொல்லுங்க அரசுக்கு தேவையான நடுத்தர கால மற்றும் நீண்ட கால கடன்கள் சரியா நீண்ட கால உள்நாட்டு பண வழியில் அப்ப இதுவும் உள்நாட்டு பண வழியில் தான் பெற்றுக் கொள்வதற்காக அதே மாதிரி தான் அரசின் சார்பாக இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்படும் வினைப்பத்திரம் காலப்பகுதியை 3 இருந்து எவ்வளவு காலம் வரை பெறலாமா 20 வருஷம் வரை தம்பி விளங்குதா